ரன்னிங் நோஸ், கோல்ட் காஃப் இது மூணுத்துலேருந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிலீஃப் வேணும்னா 3 முக்கியமான விஷயம் தேவைப்படுது. ஒன் இஸ் அயன். ஏன்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் மட்டும் தான் உங்களோட ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி லங் எக்ஸ்பான்ஷன் ஃபுல்லாக நடந்து நேச்சுரல் ஹீலிங் இஸ் பாசிபிள். ரெண்டாவது ஆல்கலைனாக இருக்கணும் உடம்பு. உடம்பு அசிடிக்காக இருந்தாவே எந்த விதமான பிரச்சனையும் இருந்தாலும் ஹீலிங் டிலே ஆகிடும், இல்லைனா ஹீலிங்கே நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அண்ட் தேர்ட் இஸ் காரம் அண்ட் ஈஸி டைஜஷன். ஸ்டமக் சட்டலாக இருந்தால் தான் ஹீலிங் வில் டேக் பிளேஸ். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல நல்ல பிளட் சர்க்குலேஷன் நடக்க முடியும். கொஞ்சம் பாலில் நம்ம கேரட் கீ பண்ணுவோம்ல, அதே மாதிரி பீட்ரூட்டை கொஞ்சமாக துருவி, கொஞ்சமாக எடுத்தால் போதும், துருவி அதில் போட்டு கொதிக்க விடுங்க. விச் இஸ் 1 ஸ்மால் பாட் ஆஃப் ஏலக்காய். அதை மேஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இறக்குனதுக்கு அப்புறமா 3 பெப்பர் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஆன் த ஸ்பாட் போட்டுட்டு காரமாக சூடாக குடிக்கணும் இந்த பாலை. குடித்த உடனே உங்களுக்கு அந்த ஃப்ளெம் அப்படியே தண்ணியாக மாறி ஸ்பிட்டாக வரும், எச்சியாக வரும். அதை அப்படியே ஸ்பிட் பண்ணிவிடுங்க வெளியே. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ரன்னிங் நோஸ் ஸ்டாப் ஆகிடும் ஃபார் த நெக்ஸ்ட் 2 to 3 hours. அதுக்கப்புறமா அடுத்த வேலையில் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரைக்காய் சூப் எடுக்கணும். பிகாஸ் அவரைக்காய் இஸ் ரிச் இன் அயன். அது சோம்பு வித் 1 டீஸ்பூன் அண்ட் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு ஆன் த ஸ்பாட் 2 பெப்பர் கார்ன்ஸ் மட்டும் போதும், அதை நல்லா மேஷ் பண்ணி போட்டுட்டு திருப்பியும் காரமாக குடிச்சிங்கன்னா அகெயின் உங்களுக்கு அந்த ஃப்ளெம் தண்ணியாக மாறி அதை ஸ்பிட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் 2 to 3 hours திருப்பியும் அப்படியே சட்டிலாக வச்சுருக்கோம் உங்களுக்கு. தென் நைட் திருப்பியும் நீங்கள் அந்த பால் சூடாக குடிச்சிங்கன்னா ஸோ ஒரு 4 to 5 செஷன்ஸ்லேயே இந்த ரன்னிங் நோஸ், கோல்ட் காஃப் கம்ப்ளீட்டாகவே செட்டில் ஆகிடும் நேச்சுரலி.